பழனிமலை அடிவாரத்தில் ஒரு வயசான பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. தினைக்கும் மலைக்கு மலை ஏறி முருகனை வணங்குறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஒரு நாள் இரவு அந்த மலைக்கு ஏறுறாங்க. ஏறும்பொழுது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ரொம்ப இருட்டாயிடுச்சு, டைமும் அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் அந்த மலைக்கு மேலே ஏறி வணங்கிட்டு அவங்க கீழே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்கிருந்தோ ஒரு சங்கு சத்தம் காதை கிழிக்கிற மாதிரி கேட்டிருக்கு. அவங்க அந்த சங்கு சத்தத்தை கேட்க முடியாமல் அப்படியே கேட்டுக்கிட்டு மெதுவாக கீழே வர வர இன்னும் அதிகமாகி அவங்க காதுலேருந்து ரத்தமும் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க பயத்தில் முருகானு கத்த ஆரம்பித்தாங்க. முருகானு கத்துற உடனே சங்கு சத்தம் நின்று அந்த மலைக்குள்ள இருந்து யாரோ ஒரு ஆண் உருவம் வெளியில் வந்த அவன் கோவனை மட்டும்தான் கட்டிட்டு இருந்திருக்கான். அந்த வயசான பாட்டியை நோக்கி பக்கத்தில் வந்தான். அவன் மெதுவாக பக்கத்தில் வந்து பாட்டிக்கிட்ட கையை நீட்டினான். அந்த உருவத்தை பார்த்த பாட்டி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த கை நீட்டினால அந்த நீட்டின கையில் அந்த பாட்டியோட நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு அவன் அங்கேருந்து மறைஞ்சிட்டான். அந்த பாட்டி ரொம்ப பயந்துக்கிட்டு கீழே இறங்கி ஓடி வந்துட்டாங்க. கீழே இறங்கி நெத்தியில் என்ன வச்சுக்காங்க தொட்டு பார்க்கும்போது குங்குமம் இருந்திருக்கு. அப்புறமா வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு அவங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்துருக்காங்க. அதை அலைக்கி எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த குங்குமத்தை அழைக்கவே முடியல. அதுக்கப்புறமா அவங்க கண்ணாடி பார்க்கும்போது அது குங்குமமே கிடையாது, கருப்பு கலரில் ஏதோ பொட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதை அவங்க என்ன செஞ்சாலும் அழைக்கவே முடியல.